ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः ஹரிஹி ஓம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்தஜானீகமூர்த்தஜே நிர்மலாய பிரசாங்காய தட்சிணாமூர்த்தஜே நமः. சுசர்மலஹ்யான சுசைகரூபம் பிரஹ்யானகேதம் பரமாத்மதாஜினம் சிதம் புதோதசிகரந்தமாத்யம் ஆனந்தமூர்த்திம் குருராஜமீட்டே. குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குருசாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷதே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தஜே நமः. ஷட்குருச்சரணாரவிந்தாபியான் நமः. அன்பர்களே, ஸ்ரீவாரி சிஸ்டம் சேனல் அன்பர்களுக்கும் மற்றும் உலகெங்கும் வாழும் இந்து பெருமக்களுக்கும் மற்றும் அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். இப்போ உள்ள கால நேரங்களிலும் அதற்குரிய நேரங்கள்லாம் எடுத்து தெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஈடுபட முடியாத காரணத்தினாலும் ஏதோ எங்களால் முடிந்த சிறிய அளவு மந்திரங்களை உங்களுக்கு சொல்லி தர வேண்டும் என்ற எண்ணத்தின் பேராக, அதாவது பூஜைகள் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பூஜைகள், ஜபம், ஹோமம் ஏனைய இதெல்லாம் செய்ய இயலாத தினந்தோறும் செய்ய இயலாத காரணத்தால் யாரும் செய்ய வேண்டாம் செய்யலை அப்படின்னு சொல்ல வரலை. இதை எப்பொழுதுமே தினந்தோறும் இதை செய்ய இயலாத காரணத்தால் சிறிய அந்தந்த தெய்வங்களுக்குள்ள காயத்ரி மந்திரத்தை எங்களால் முடிந்தளவிற்கு அதை ஏற்றி உங்களுக்கு தர இருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் அந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் முடிந்தவரையும் 11 தடவையோ அல்லது 21 முறையோ அல்லது 51 முறையோ சொல்லி அந்த இறைவனுடைய அந்தந்த காயத்ரி மந்திரங்களை, பொதுவாக இப்போ விநாயகர் முதல் ஆரம்பித்து சாஸ்தா வரைக்கும் உள்ள காயத்ரி மந்திரங்கள்லாம் இதில் சொல்ல இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முக்கியமாக என்னதான் தெய்வ வழிபாடுகள்லாம் ஈடுபட்டாலும் நம்ம ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் 9 தான் நம்மளை ஆற்றி வைப்பது, நம்மளோடு இணைந்து இருப்பது நவக்கிரகம்தான். ஆகையால் அந்த நவக்கிரக காயத்ரி மந்திரத்தையும் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை அன்பர்கள் அனைவரும் அதை ஜெபம் செய்து அந்த காயத்ரி மந்திரத்தையும் நவக்கிரக மந்திரத்தையும் எளிய முறையில், ரொம்ப எளிய முறையில் இருக்கும். நீங்கள் எல்லாரும் அதை ஜபத்தை செய்து அந்த மந்திரத்தை முடிந்த வரைக்கும் 21 முறை அல்லது 51 முறை சொல்லி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு வயது வித்தியாசங்கள் கிடையாது, ஜாதி மதங்கள் கிடையாது, எல்லாருமே சொல்லலாம். இதை அனைத்து இந்து மக்களும் மற்ற அன்பர்களும் கூட இதை சொல்லி பயன்பெறலாம் என்பதை இதன் மூலியமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். முதலாக விநாயகப் பெருமான், நமது இந்து வழிபாட்டு முறையில் முதல் கடவுளாகிய விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு காயத்ரி மந்திரம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ துந்தி பிரச்சோதயாத். அடுத்தபடியாக மகாவிஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அடுத்தபடியாக நமக்கு எல்லாருக்கும் இப்போ நடைமுறையில் என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் மகாலட்சுமீத வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அடுத்தபடியாக சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை யாராவதும் அனைத்து காரியங்களையும் நினைத்து ஜபம் செய்யலாம். அதேபோல் யாரேனுக்கும் உடம்பு சரியில்லை என்றால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சிவ காயத்ரி மந்திரத்தை முடிஞ்ச வரையும் 21 தடவை அல்லது 11 தடவை ஜபம் செய்து விபூதியை பூசிவிட்டாலே அந்த உடம்பு சௌரியமாகிவிடும். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். அடுத்தபடியாக நம்ம துர்கா பரமேஸ்வரிக்குள்ள காயத்ரி மந்திரம். அனைத்து விதமான திஷ்டி தோஷங்கள், இல்லங்களே உள்ள கிரகதிஷ்டி, வியாபார இடத்தில் உள்ள திஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்து அந்தர் திஷ்டி, பகிர்திஷ்டி, அந்தராந்த திஷ்டி என திஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரி. திஷ்டி துர்கா என்பதே உள்ளது. அதுக்காக அதை எளிய முறையில் துர்கையினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் காத்யாஜனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். அடுத்தபடியாக நம்ம முருகப்பெருமான், தமிழ்க்கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே மகாசேனாய தீமஹே தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். அடுத்தபடியாக
சரஸ்வதியினுடைய காயத்ரி மந்திரம் குழந்தைகள் படித்து கொண்டிருக்க குழந்தைகளும் மற்றும் பரீட்சைக்கு போகும்பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு 21 தடவை அல்லது 11 தடவை ஜபம் செய்துவிட்டு போனால் உடனடியாக பரீட்சையில் வெற்றி பெறுவார்கள். ஓம் சரஸ்வதி ச வித்மஹே மகா பிரம்ம பத்னி ச தீமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாத். அடுத்தது எந்த விதமான ஒரு காரியங்கள் துணிச்சலாக முறையில் இரவு நேரங்களிலும் அல்லது பயணம் செல்வதற்கு முன்னாடி வாகனத்தில் கார் ஓட்டும் பொழுதோ அல்லது டூ வீலர் ஓட்டும் போதோ இந்த ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்களா எந்த விதமான பயமும் இருக்காது. அவர் நம்மளோடே வந்து நம்மளை எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பார். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ அனுமந்த பிரச்சோதயாத். அதே மாதிரி சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய காயத்ரி மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இதை பிரதோஷ காலத்தில் வருஷந்தோறும் மாதந்தோறும் வரும் சுக்லபட்ச கிருஷ்ணபட்ச பிரதோஷ காலத்தில் ரொம்ப இந்த சுதர்சன மந்திரத்தை சொன்னால் ரொம்ப விசேஷமான பிரதோஷ நேரத்தில், அதாவது 4:30 மணி முதல் 6 மணிக்குள் இந்த சுதர்சன காயத்ரி மந்திரத்தை சொன்னால் ரொம்ப விசேஷமான மந்திரமாக இருக்கும். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹே தன்னோ சக்கர பிரச்சோதயாத். அடுத்தபடியாக குழந்தைகளுக்காக உள்ள மந்திரம், குழந்தைகள் சரஸ்வதிக்கு அதேபோல் சரஸ்வதிக்கு எப்படியோ அதே மாதிரி அயக்ரீவருடைய மந்திரம் குழந்தைகள் படிக்க போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறலாம். ஓம் ஞானானந்த மகாதேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ விக்னாகம் அயக்ரீவம் உபாஸ்மஹே.